ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி இன்றைக்கு தான் மட்டி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கூப்பிட்றேன். நான் மட்டி பிடிக்கிறது கட்டாயம் பாருங்கள். வீடியோ இணைஞ்சிருங்க. மட்டி பிடிக்கிறது எப்படி, அது எந்த மாதிரி எடுக்கிறது, எவ்வாறு எடுக்கிறது, இந்த விஷயத்தில் அவங்க காட்ட போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகாமல் இடத்துக்கு வந்திருக்கோம். மட்டி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். இடத்தை பாருங்கள். தான் வளர்த்து போகணும், போய்த்தான் மட்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் வளர்த்து ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணி வளர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். இதான் எங்களோட வல்லம். இந்த வளத்தில் நாங்கள் போகிறோம். நிறைய வல்லங்கள் இருக்குது. அதனால் நம்ம கூட்டாளி ஒருத்தர் வந்து ஏதாவது நம்மளுக்கு கூட்டி போகிறாரு. அதில் அங்கே போய் அங்காலிருந்து கடல் பக்கம் தான். இது கடல் தான். இது அந்த பாருங்க நிறையா இருக்குது. இந்த அலை வருது, அது கடல். இதுவும் கடல் தான். இது தண்ணி ஓடிச்சு. கச்சாங்காற்று தோணியெல்லாம் போயெல்லாமே. அதனால் இப்போ வண்டிகளுக்கு நாங்கள் தோணியில் போயிட்டு கூட்டாளி அவரை வீடியோ எடுக்க சொல்லிக்க. பரவாயில்ல, நம்மளை மட்டும் எடுப்போம்னே அவர் எடுக்க. வண்டி அதிகமாக எடுக்கிற இடமுங்க இருக்கு தம்பி. கூடுதலாக எடுக்கிறேன்டா. நம்ம அந்த இதில் ஃபுல்லாக தண்ணி எல்லா இடமும் தண்ணி ஆகிட்டா. தண்ணி என்ன வெள்ளம் வந்து சொல்லுவாங்க. அந்த காற்று வேகமாக அடிக்க மாட்டா. அந்த கச்சாங்காற்று அடிக்கடிக்கு என்ன செய்ய மாட்டா, வெள்ளம் தான் கூடும். இதுக்கொண்டு என்னையும் பார்க்காம நீங்கள் இடங்களையும் பார்த்துக்கணும். அதுக்காக ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் வந்தார். வரல பொக்க போன முறை வந்திருந்தார் நம்மளோட. இந்த முறை ஆளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. பீச்சில் நண்டு குடிக்க போகிறேன்னு சொன்னார். அப்படி காட்டாமணி பீச்சில் நண்டு குடிக்க போயிருப்பார். இந்த முறை ஆள் வரல. தனியாக கடை சட்டை போகுது. அதுக்கு வந்திருக்கேன். பிரச்சனை இந்த குவாத்தியன் சாமான். குவாத்தியன் உங்களுக்கு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குவாத்தியன் இது வந்து சந்திக்குள்ளே இருக்கும். கால்களை வச்ச மட்டும்னா காலில் பற்றி செஞ்சுன்னா காலை வெட்டி போடும். வெட்டி விட்டுட்டு போகிறாரு. பார்த்தீங்களா, தம்பி போகிறாரு நம்மளை விட்டுட்டு. முன்னுக்காய்க்கு அடி இந்த காற்று இந்த பழம் மாதிரிக்கு இதுக்கு காற்று இது சைஸை பார்த்து இப்படி இருக்கா. இது செத்த மாட்டி. சரி, செத்து போயிட்டு இந்த மாட்டி உதிரி மாட்டி நாங்கள் இப்போ எடுப்போம். எடுத்து உங்களுக்கு காட்டுற மாதிரி பார்த்துக்கணும். இது செத்து போயிட்டு சரி, நான் சொன்னேன் காலை வெட்டுறேன்னு சொல்கிறது. காலை வச்ச மாதிரி சொன்னால் நம்மளை கால் தெரியாது. இன்றைக்கி ஒருக்கா வெட்டி இருக்கு. நான் ஒரு ட்ரிப் வந்தால் போல் இந்த குவாட்டின்னு சொல்லிருந்தா இதுதான் குவாட்டி காட்டுக்கணும். இது எனக்கு வெட்டி இருக்கு ஒருக்கா. காலை வெட்டி அண்டெல்லாம் அந்த இரவு முழுக்க காலெலாம் கடுப்பாரி சேஞ்சு நாள் காட்டுங்க. இது நிறைய நிறைய அந்த இது தான் இருக்கு. கால் படாமல் தான் போகணும். இந்த இது வந்து வீடுகளுக்கு பிறகுக்கு ஆக்கள் எடுத்துக்கொள்வாங்க. இந்த இலையில இதுகளை காஞ்ச பிறகுக்கு வெட்டிட்டு போய் இதை இது பண்ணுவாங்க. மற்றது பச்சை மரங்களை வெட்டிடலாது. பச்சை இதுக்கு தானே பச்சை இலைகளை வெட்டிடல. வெட்டினாங்க சொன்னால் இது அரசாங்கத்தால் பிடிப்பாங்க. அதனால் இந்த காஞ்ச இலைகளை மட்டும் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அதுவும் அனுமதி ஃபுல்லாக இருக்கோன்னு தெரியல. நான் கண்டிருக்கேன். வங்காள கரையில் இருந்து வந்து மக்கள் இந்த விறகுக்காக கொண்டு போவாங்க. இந்த இதையும் கொஞ்சம் பார்ப்போம். அவதான மட்டும் காலை வச்சு போவோம். டேஞ்சர். வெள்ளம் அதிகமாக வந்துட்டாலே சின்ன நண்டுலாம் போகுதுங்க. சின்ன நண்டுகள் இது வகையான மீன் உண்டு. பாஞ்சி தான் போகுதுங்க. இந்த மீனை பாருங்க. இதான் நச்சு இருக்கும்போது தூண்டில் போடுவோம்னு சொன்னார் கூட்டாளி. வாங்க தூண்டில் போடுறதையும் கொஞ்சம் பார்ப்போம். தூண்டில போட்டு துணி போட்டிங்களா? போட்டிருக்கேன். இதை வச்சு தான் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு மீனுக்கு தீனா இதுக்குள்ளே இருக்கிறத உடைச்சி தான் போடுவாங்க. சரி, அதையும் பார்த்துட்டேன். சுற்றிய விட முடிந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து மேய்க்கிறதுக்கு இப்படி அங்கே இடத்துலாம் கொண்டு விடுவாங்க. பின்ன டைம்களில் பாருங்க நிற்கிற மாடலை எல்லாரும் மீன் பிடிச்ச டைம் கடைசியாக மட்டி எடுப்போம். என்ன கடைசியாக மட்டி எடுக்கலாம்.
நாங்கள் வந்த வல்லம் தாரிக்கு அதில் வந்திருக்கோம். அந்த சைட்டுனால போய் தான் கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போய் அங்கேருந்து மீன் பிடிப்பாங்க. இந்த மண் ஏற்றி வருவாங்க. மண் இந்த மரம் விற்பனைக்கு விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்கன்றா சின்ன சின்ன கண்டுகளில் உங்களுக்கு நான் காட்டுறேன் கடைசியாக. இப்போ மீன் பத்திரிக்கை இந்த மாதிரி இருக்கு. பத்திரிக்கா தம்பி மீன் பத்திரிக்கா பாப்பா என்ன மீன் பத்திரிக்கை பாப்பம்மா போட்டு இந்த மீன் இந்த பத்திரிக்கா என்ன மீன் இது கீழி மீனா இதுக்கு பேர் கீழி. இந்த மீன் பத்திரிக்கை கடையில் போட்டதுக்கு திட்டிக்குதுண்ணே மீனை பாருங்க. திட்டிக்காது திட்டிக்காது பெரிய மீன் தான். ஒரு அளவான மீன் அழகாக டிசைன் போட்டுருக்கு பாருங்க. எப்படி கைக்கலாம் வா மீன் இதுக்கே இல்லை. நல்ல டிசைன் போட்டு மீன் வந்துட்டு சரி ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அடுத்த மீனை பிடிக்க போகிறோம். நிறைய மீனை பிடிச்சிட்டு கடைசியான செய்யணும் மத்திய இருக்கிறது காட்டுறோம். தேஞ்சு கொள்ளாத சாப்பிடும். இது காலில் வெட்டு மனுஷன்னா காலில் வெட்டு மனுஷன்னா நடக்கலாம் போகும். காலை அப்படி பழுதாக போயிட்டு நான் குவாட்டி என்ன இதுக்கு தான் கொஞ்சம் பயம் எல்லாம் இருக்கு. நான் பாருங்க இப்போ நான் வந்து என்ன செய்ய வேண்டா இந்த தூணியில் போல போகணும். ஹோட்டலில் கட்டிருக்கு நூலை கட்டி தங்குசி விட்டு இப்போ நாம் போட்டு இல்லை ஈயம் காட்டிருக்கீங்களா. இப்போ அந்த வெயிட் பண்ணால் தான் வீசலாம். அதுக்காக இப்போ வீசி பார்ப்போம். நீங்கள் இந்த படிதாங்க அதே மாதிரி காலை வச்சு போகிறது. எந்த மீன் இது என்னென்ன விட்டுச்சாச்சு. இறாலி மீன் வேலையா கூறல கூறல் மீன் பாருங்க. நான் வந்து நல்லா விழுங்கிட்டா வந்து காலை வச்சு மட்டும்தான் ஒரு மீன் பிடிக்க வந்து இந்த மீன் பெருசாக இல்லை. புரிய உங்களுக்கு மீனை காட்டுவேன். நான் போயிட்டு இருக்கோம். போகிறது ஒரு பந்தானே வளத்தில் போயிட்டு இருக்கோம். வளத்தில் போயிட்டு இருக்கோம். உலா ஏன்னு பார்க்கறதுக்குன்னு பயம்பத்தான் இங்கே பார்த்து நம்ம வீடு வந்துட்டா முகத்துக்கு வந்துச்சு. எப்படி பாரு பணமாக வா ராமராஜ் ஓடா புதஞ்சி என்னது உள்ளா உட்போனு இப்படி வருவா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டிரைவர் ஓட்டிட்டு வர பயங்கரமாக கஷ்டப்படுறேன். நிச்சயம் காத்து சத்தத்தை விளங்கும் சமத்தையும் நடக்கு. நான் பேசுறது விளங்குமா இறங்கித்தான் விளங்கணும். இப்போ இதில் இறங்கித்தான் இதில் இறங்கி மத்தியை பிடிக்கணும். மத்தியை பிடிச்சி உங்களுக்கு காட்டினா தானே நமக்கு நிம்மதி. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக அடிக்க போகுது வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இதை மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்களை நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு தந்துட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம லைக் பண்ணி கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, அடுத்த கட்டம் எப்படி வீடியோ உங்களுக்கு தேவை இந்த விஷயத்தையெல்லாம் மறக்காமல் நீராக வாங்க வந்து நம்மளோட வண்டி பிடிக்க யாராவது. ஓகே வண்டி பிடிக்கிறோம். இப்போ நான் வண்டி பிடிக்கிறதுக்கு தண்ணியில் இறங்கிட்டேன். சரிதானே
தண்ணி இறங்கிட்டு இப்போ மத்திய உங்களுக்கு காற்று பார்த்துக்கணும். காப்பம் இல்லது நல்ல போக போக கிடையாது. காப்பம் இல்லை சரி வட்டி பாருங்க. இது டேஞ்சர். இதான் அந்த காலை வெட்டுறது. இதா இதெல்லாம் பயம். காலை வெட்டிடுமோ என்று பயம். அதை அப்படி தூக்கி வீசணும். மத்தி இருந்தால் இருக்கு பாருங்க. இந்த மத்தி தான் நம்ம பிடிச்சிக்கிற மத்தி. இந்த எடுப்போம் மத்தி எடுத்து பிடிக்கலாம். இல்லை பண்ணி வைப்போம். இது சேர்த்து வச்சு உங்களுக்கு கடைசியாக காட்டுறது எல்லாத்தையுமா மத்தியாக சேர்த்துக்குவாங்க. ஆழமாக்கும் பயங்கரமாக்கும் தான் நினைக்கிறேன். வந்து காலை வச்சு பார்த்துட்டு தான் சாப்பம் இல்லை. சாப்பம் தான் ஒன்றும் இல்லை. கட்டாயம் வந்தால் வாங்க அது பிடிக்கலாம். பிடிக்கிற மட்டும் நாங்கள் எடுத்த மத்தி இருந்தா போக மத்தி கொண்டு போகணும். மத்தி வச்சிருக்கோம் போக கொண்டு போகணும். இப்பதான் வந்திருக்கோம். எடுப்போம் என்ன பெரிய மண் சைஸ் மண். இது பெரிய சைஸ். இது ரத்த மத்தியமான. இது வித்தியாசமான மத்தியம். இது அடுக்குது ஊர் வித்தியாச ஊராகி வைக்க மட்டி எடுக்க வந்து நம்ம பொக்கையோட வந்து பொக்கை இந்த மாதிரி இல்லை நம்ம கவலை பொக்கை தான் பேசிட்டு இன்னொரு மட்டி வந்துச்சு. அதை எடுத்து வைப்போம். பொக்கை இல்லை கவலை தான். பொக்கை வந்து வர்றதுக்கு அமைச்சாரு. எனக்கும் வந்து பொடி அவ்வளோ எடுத்து கொண்டேலாம் யாரை வச்சு பொடி எடுக்கிறேன் சொந்தக்கார பொடியை வந்து இருந்தாரு. காற்று சொல்லிட்டேன். அதுக்காக தான் அந்த வீடியோ பார்த்தேன். இது வைத்து ஒரு பத்து வீடியோ வந்து அடுத்த கட்டம் போடுவோம். இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கூல் டிவி யூடியூப் ஓடி ஓடிட்டு பெரிய நம்ம அந்த மத்தியை பிடிச்சி வரும். மத்தியை போய் தான் பிடிக்கணும். அதனால் போய் பிடிச்சி கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த எல்லா மத்தியும் இந்த வச்சிருக்கோம். சரிக்கு எல்லா மத்தியும் பிடிச்சி பாருங்க. எல்லா மத்தியும் இந்த வச்சிருக்கேன். எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு கடைசியாக காட்டணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. ஓகே இந்த மத்தியை பிடிக்கிட்டா அந்த மத்தியை அதே எல்லா மத்தியும் சேர்த்து வைக்கும். வச்சுட்டு அடுத்து போட்டு காட்டும். ஹாய் ஜெயகளே. ஐயோ மட்டி எடுக்க தான் வந்தோம். மட்டி எடுத்தாச்சு. மட்டி எடுத்து வச்சிருக்கோம். மட்டியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு மட்டி எடுத்திருக்கோம். தேவையில்லாம மணியாக பிடிச்சது செய்யணும். போகாமே உங்களுக்கு மத்தியை எடுத்திருக்கோம். பதிவில் உங்களை சந்திக்கும். நன்றி மக்களே.